ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம நருட்டோ ஷிப்புடன் லெவலில் எபிசோட் நம்பர் 393 தாங்க பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் மலை வேற லெவலில் இருக்குன்னு சொல்லி ஆனோம். சொல்ல போதுனா வீடியோக்குள்ள டேரக்டாக என்ட்ரி ஆகிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல போன எபிசோட்ல நம்ம மாதரா சும்மா எல்லா டெய்ல் தி பீஸ்டையும் பிடிச்சி தாறுமாறா இழுத்துக்கிட்டு இருப்பான். ஆனா அந்த வகையில வந்துட்டு ஒன் டெய்ல்ஸ்லாம் கிட்டத்தட்ட மாட்டிக்கும். பட் நம்ம காராவை வந்து 9 டெய்ல்ஸ் ஏதோ வந்து ஐடியா கொடுக்கும். பட் என்ன எது நம்மளுக்கு தான் தெரியல. அண்ட் மாதுராக்கெலாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லா டெய்ல்டு பீஸ்ட்டும் இப்போ இழுத்துக்கிட்டு ரொம்ப அதை ஈஸியாக இழுத்துக்கிட்டு இருப்பான். ஆனால் அந்த வகையில் 9 டெய்ல்ஸ்லேருந்து நம்ம நருட்டோ மட்டும் தனியாக கீழே விழுந்துருவான். கீழே விழுகிறப்ப ஹார்ட் பீட் ஒரு செகண்ட் வந்து ஸ்டாப் ஆகிக்கும். பட் நம்ம காரா தான் வந்து எப்படியோ வந்து நருட்டோவை காப்பாற்றுவான். அண்ட் அதுக்கப்புறம் ஒவ்வொரு டெய்ல்டு பீஸ்டா சத்துன்னு உள்ள போகும். கடைசியில் 8 டெய்ல்ஸும் போயிடும். அப்புறம் கடைசியில் 9 டெய்ல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி காரா ஒன்ட்ட சொன்ன மாதிரி நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுவுமே உள்ள போயிடும். பட் நாங்கள் சுற்றி முட்டி இருக்க எல்லாத்தையும் நம்ப முடியல. ஏன்னா இவங்க வந்து ஜெயிக்கிற மாதிரி நிலைமைக்கு போனாங்க. பட் திரும்ப ஆரம்பத்துலேருந்து அந்த கேட் ஆஃப் ஸ்டாச்சு வந்துருச்சுல, அதுக்காக எல்லாருமே வந்து லைட்டாக பயந்துகிட்டு இருப்பாங்க. அண்ட் இடையில வந்துக்கிட்டு ஒயிட் ஜெட்ஸும் அண்ட் மாதரா 2 பேத்துக்குமே வாய் தகராறு வந்து ஏற்படும். ஏன்னா இந்த மாதிரி ஒயிட் ஜெட்ஸும் டைம் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். டேய் தேவையில்லாமல் இப்போ வார்த்தைலாம் பேசிக்கிட்டு இருந்தா அவ்வளோதான் பார்த்துக்கோன்னு மாதரா வந்து ஒயிட் ஜெட்ஸை பார்த்து சில வாய் தகராறுகள் போயிட்டு தான் இருக்கும். பட் அந்த சமயத்தில் டோபிராமா வந்து சதக்குன்னு வந்து செம ஸ்பீடாக வந்து குத்த வருவார் கத்தி எடுத்துட்டு. பட் மாதரா அழகாக கத்தியை தட்டி விட்டுட்டு அவன் ஒரு ராட் எடுத்து குத்துறதுக்காக போவான். பட் அந்த கத்தியில் வந்து டோபிராமா சீல் வச்சனால டக்குன்னு அந்த கத்தி இருக்க இடத்துல டெலிபோர்ட் ஆகி திரும்ப குத்த போவார். அண்ட் கட் பண்ணிட்டு நம்ம காராவை காட்டுறாங்க. காரா எப்படியோ நருட்டோவை கேட்ச் பண்ணி எப்படியோ காப்பாற்றிருப்பான். அண்ட் இதுக்கு முன்னாடி காரா ஆபத்தில் இருக்கப்ப பல தடவை நருட்டோ வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பான். பட் இந்த சமயத்தில் வந்து காரா பார்த்துக்கிட்டே இருந்தான், எப்படா நம்ம நருட்டோவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான். அதுக்கான டைமும் வந்துருச்சு. அதனால உனக்கு கண்டிப்பாக நான் சாவோட மாட்டேன்டா நருட்டோ அப்படிங்கிற மாதிரி காரா கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பான். அண்ட் இடையில ஒரு டோபிராமா வர்சஸ் மாதரா ஃபைட் நடந்துச்சுல, அதில் டோபிராமா கூட அடிக்கிற மாதிரி போயிருப்பாரு. கடைசியில் பார்த்தா அவர் அடி வாங்கி படுத்து கிடப்பாரு. அண்ட் முதுகில் வந்து சில ராடை குத்தி வச்சிருப்பான். அந்த ராடு எல்லாமே சக்கரா வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக உறிஞ்சிறனால டோபிராமாவால் எந்திரிக்க முடியல. அப்போ மாதரா சொல்லுவான், இந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே தப்பான பாதையில் போயிட்டீங்க, நான் சரியான பாதையில் போயிட்டு இருக்கேன், அதனால தான் இப்போ நீங்கள் தோற்று போய் சாவ போறீங்க. பட் இன்னொருத்தர் இருக்கான், அவன் என்ன முடிவு எடுக்க போறான்னு தெரியலன்னு சொல்லி சாஸ்கேவை காட்டுவானுங்க. நம்ம சாஸ்கேவும் கழுகுல பறந்து வந்துகிட்டு இருப்பான். அண்ட் வந்தோடனே வந்து ஆஷிராமாவை தான் மீட் பண்ணுவான். வந்தோடனே ஆஷிராமா வந்துட்டு உனக்கு நான் ஒரு ஜுட்ஸு சொல்லித்தரேன். ஏன்னா இந்த மாதிரி வந்து மாதரா அவனோட சேஜ் சக்கராவை பயன்படுத்திட்டு இருக்கான், ஆஷிராமாவோட சேஜ் சக்கரா. ஆனால் அந்த சக்கராவை தடுக்கிறதுக்கான சக்கராவை நான் தரேன், அது மாதிரி ஜுட்ஸும் தரேன், நீ அதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப சாஸ்கே இல்லை நீங்களே பண்ணிருங்க, ஏன்னா நீங்கள் தான் ரீஅனிமேஷனில் வந்திருக்கீங்க, நீங்களே பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லுவான். பட் ஆஷிராமாவால் இந்த இடத்துல முடியாது. ஏன்னா சக்கரா பாயிண்ட்ஸை பார்த்து மாதரா கரெக்டாக வந்து சொருவி வச்சிருக்கான் அந்த ராட் எல்லாமே, அதனால அவரால் பண்ண முடியாதான். ஆனால் அந்த டைமில் நம்ம சாஸ்கே கேட்பான், எப்படி நான் ஒரு உச்சிகா, என்னை எப்படி நீங்கள் இவ்வளோ நம்புறீங்கன்னு சொல்லி கேட்குறப்ப, ஏன்னா வந்துட்டு நீ வந்து மாதராவோட தம்பி மாதிரியே இருக்க. ஏன்னா மாதராவோட தம்பி மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்தான் மாதரா, பட் இழந்துட்டான். பட் அவன் தம்பி மாதிரியே இப்போ நீ இருக்கிறனால கண்டிப்பாக உன்னை எதுவும் செய்ய மாட்டாங்கிற நம்பிக்கையில் தான் உன்னை அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி ஆஷிராமா சொல்லுவார். அண்ட் அப்படி தான் வந்து ஆஷிராமா கிட்ட சக்கரெல்லாம் வாங்கிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம சாஸ்கே வந்துகிட்டு இருப்பான். அண்ட் இந்த இடத்துல மாதராக்கு டோபிராமா மேலே செம்ம கோவம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த கோவம் இருந்துச்சு. காரணம் மாதராவோட தம்பியை கொன்னது நம்ம டோபிராமா தான். ஆனால் அதுக்காவது இவன் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு பல வருஷ கனவாக மாதரா வச்சிருக்காரு. பட் அதுக்காக இந்த இடத்துல எல்லாத்தையும் அந்த பழி எல்லாத்தையுமே வந்து தீர்த்துக்கிட்டு இருக்காரு. எப்படி ராட் எல்லாத்தையும் சத்துன்னு இறக்கிட்டு இருப்பாரு. அண்ட் எப்படியோ டோபிராமாவும் கெஞ்சி கேட்பாரு, டே நம்மளோட காலெல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்மளோட ஃபைட்லாம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, தயவு செஞ்சு இப்போ இருக்க காலத்தை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது அப்படிங்கிறப்ப, இப்போ இருக்க காலமா எல்லா காலமும் உங்கள் அண்ணனை தான் மதிக்கிறானுங்க, என்ன எங்களோட கிளான்ஸை சுத்தமாக மதிக்கிறது இல்லை. அண்ட் உடனே மாதரா வந்து பல டைலாக் அடிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் அந்த சமயத்தில் நம்ம டோபிராமா வாயிலிருந்து ஒரு நீடில் மாதிரி விட்டு அட்டாக் பண்ணுவார். பட் அதை அழகாக தடுத்துருவான். சாஸ்கே பின்னாடி கத்தியோட வருவான். பட் இருந்தாலும் சாஸ்கேவையுமே ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருவான். அப்புறம் மாதரா திரும்பிட்டு இந்த மாதிரி, என்னடா நீ இனிமே ஆஷிராமாவோட கெட்ட உலகத்தில் வாழ்ந்துட்டு என்னவே குத்தவரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி என் தம்பியாக இருந்தாலும் பரவாயில்ல, என் அப்பாவாக இருந்தாலும், என் பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட கனவை வந்து யார் தடுக்க வந்தாலும் அவங்களை கண்டிப்பாக கொன்று தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி சாஸ்கேவோட கத்தி எடுத்துகிட்டே குத்த போவான். கடைசியில் சொருவிடுவான். அண்ட் ரத்தமும் வாயிலிருந்து தெரிக்கும். கிட்டத்தட்ட சாவர நிலைமைக்கு போயிடுவான் சாஸ்கே. பட் இந்த சைடு பார்த்தா அதே மாதிரி தான் நருட்டோவும் சாவர நிலைமையில தான் கிடப்பான். அண்ட் இந்த சைடு பார்த்தா நம்ம டோபி பையன் இருக்கான். அதாவது இப்போ பிளாக் ஜெட்ஸு தானே ஒபிட்டோ கண்ட்ரோல் எடுத்திருக்கான். அந்த டோபி பையன் வந்துட்டு நம்மளால வந்து 1000 ஹேண்ட்ஸ் புத்தா போட வைப்பான். எப்படி என்னன்னே தெரியல. ஏன்னா இது ஒரு ஆஷிராமாவோட பவர், அவரோட பவர் அந்த இடத்துல வந்துட்டு டோபி யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் கடைசியில் பார்த்தா ரைக்காகெல்லாம் தெரிச்சடிச்சு விழுவாரு. அண்ட் திடீர்னு பார்த்தா 5 நேச்சரையும் ஒரே டைம்ல வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பான். அதாவது 5 புத்தா மூலமா 5 நேச்சரையும் ஒரே டைம்ல அட்டாக் பண்ண ரெடியா இருப்பான்.
அண்ட் இவங்க எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துல ஹிருசன் சருட்டோபி வந்துருவாரு. எப்படியோ எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமா போயிடும். ஏன்னா அந்த இடத்துல யாருக்குமே சக்கரம் வந்து அந்த அளவுக்கு கிடையாது ஹிருசன் சருட்டோபியை தவிர. அதனால எல்லாருமே பயந்துகிட்டு இருக்க சமயத்துல தான் எப்படியோ ஹிருசன் சருட்டோபி வந்து எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்காக வந்துருவாரு. அண்ட் இந்த இடத்துல சுன்னாடே அண்ட் சக்குரா 2 பேத்துக்கிட்டயுமே வந்து சக்கரா இல்லாதனால யாராலையும் அவங்கள வந்து ஹீல் பண்ண வைக்க முடியாது. அண்ட் இந்த இடத்துல ஒனோக்கி இருக்காருல்ல, அவராலையும் சுத்தமா முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வயசாகி போச்சு, இவ்வளவு நேரம் ஃபைட் பண்ணியிருக்காரு, அவராலையுமே சுத்தமா முடியல. அண்ட் ஒரோச்சிமாரு பையன் எங்கடா அப்படின்னு பாக்குறப்ப அவன் வந்து மறைஞ்சிருந்து மேட்டர்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். அண்ட் சூயிகெட்சுலாம் இப்பயே நம்மளுக்கு டைம் கிடைச்சிருச்சு, நம்ம தெரிச்சடிச்சு போயிடலான்னு சொல்லுவான். பட் ஒரோச்சிமாரு அந்த டோபியை பாக்குறப்ப எனக்கு கடுப்பா இருக்குங்கிற மாதிரி அவன் மேல வன்மத்தை காட்டிட்டு இருப்பான் வாயாலேயே. அண்ட் திடீர்னு பார்த்தா கரின் வந்து அழுக ஆரம்பிச்சிருவா. என்ன மேட்டர்னு கேட்டா சாசுகே அங்க சாவர நிலைமையில கிடக்குறானா. அண்ட் இதை கேட்ட ஒரோச்சிமாருக்கு செம்ம ஷாக் ஆயிட்டு கண்டிப்பா நம்ம ஏதாவது பண்ணி ஆகணுங்கிற மாதிரி இருப்பாரு. அண்ட் வந்து காரா இந்த இடத்துல நருட்டோவை தூக்கிட்டு அவங்க இருக்க இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கப்ப எல்லாரும் நருட்டோ இருக்க நிலைமையை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆயிடுவாங்க. ஏன்னா நருட்டோவால மட்டும்தான் மாதராவை தோக்கடிக்க முடியும் இருந்துச்சு. பட் அவனே இப்ப இந்த நிலைமையில இருக்கானா அவங்க எல்லாத்துக்குமே பயமாயிருது. உடனே காரா டக்குன்னு டே மெடிக்கல் நிஞ்சா எவன்டா அவன், டக்குன்னு ஹீல் பண்ணி விடுங்கடா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வருவான். பட் இந்த இடத்துல சுன்னாடேவால எதுவும் பண்ண முடியாதனால சாக்குரா தான் நான் ஏதாவது பண்றேன்னு சொல்லி தனியா கூட்டு போவா. அண்ட் அப்போ வந்து நம்ம ஹினாட்டா வந்து பியாக்குகனை யூஸ் பண்ணி நருட்டோட ஹார்ட் பீட்டை செக் பண்ணி பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கும். கிட்டத்தட்ட சாவர நிலைமையில இருப்பான். அதை பார்த்துட்டு ஹினாட்டாக்கு மனசு உடஞ்சு போய் நருட்டோன்னு ஓடி வருவா. பட் காரா வந்து சாக்குராவும் நருட்டோ 2 பேத்தையும் டக்குன்னு கூட்டு போயிடுவான். அண்ட் இந்த இடத்துல ஒயிட் ஜெட்ஸு வந்துட்டு நருட்டோ வந்து கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி இந்த உசுமாக்கி பைய போல சோழி முடிஞ்சு போச்சு, அவன் தானே ஆட்டம் காட்டிக்கிட்டு இருந்தான், அவனே இப்போ சோழி முடிஞ்சு போச்சுன்னு கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருப்பான். அண்ட் மாதரா வந்து சாஸ்கேக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருப்பான். உன் கண்ணு நல்லா இருக்கு, உன் எபிலிட்டிஸ் நல்லா இருக்கு, பட் நீ தேர்ந்தெடுத்த பாதை தான் வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். பட் இந்த இடத்துல கூட சாஸ்கே வந்து அவங்க அண்ணன் சொன்ன வார்த்தைகளை தான் ஞாபகப்படுத்தி பார்ப்பான். ஏன் சாவறதுக்கு முன்னாடி அவங்க அண்ணன் வந்து ஒரு லீஃப் வில்லேஜோட ஒரு நிஞ்சாவா பெருமையா செத்து போனா, நிறைய பேர்த்தோட உயிரை காப்பாற்றிட்டு தான் செத்து போனான். ஆனால் அந்த மாதிரி தான் வந்துட்டு சாஸ்கே இருக்கணும்னு நினைக்கிறான். சாஸ்கே வந்து நல்ல வில்லேஜை உருவாக்கி அதுக்கு ஒரு நல்ல காகேவா இருக்கணும்னு தான் சாஸ்கேவோட ஆசை இப்போ இருக்குது. அதனால கண்டிப்பா கெட்ட பாதையை நான் எடுக்க மாட்டேங்கிறத சாஸ்கே உறுதிப்படுத்துறான். பட் இருந்தாலும் அவ என்னதான் பேச ட்ரை பண்ணாலும் இன்னும் பேச முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு வாயிலிருந்து ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு. அண்ட் நருட்டோவை காட்டினா சாக்குரா வந்து முக்குன்னு இருக்கிற சக்கரை எல்லாத்தையும் ட்ரை பண்ணி வந்து ஹீல் பண்ண ட்ரை பண்ணுவா. பட் அவளைதான் அவள்கிட்ட சக்கரை காலியானோனே அவளோட மனசும் உடஞ்சு போயிடும். வந்து சாஸ்கேவை பார்க்குறப்ப சாஸ்கேவும் வந்து உயிருக்கு போராடிட்டு இருப்பான். அண்ட் கரின் வந்து சாஸ்கேவை நினைச்சு அழுதுகிட்டு இருப்பா. அண்ட் சக்குரா வந்துட்டு நம்ம நருட்டோவை நினைச்சு அழுதுகிட்டு இருப்பா. அப்படியே இந்த சீனை முடிச்சுட்டு அப்படியே எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.